வந்து அஜித் அக்கா வந்து தெரியும் எல்லாருக்கும். அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ பேசினேன். அதுக்கும் எனக்கு வந்து டிவிகே சைட்லேருந்து நிறைய வந்து எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா வந்து எங்கள் ஊர் அக்கா, அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ண வீடியோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால வந்து அந்த அக்கா வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடியோவே பேசினேன். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த அக்கா விஜயனக்காண்டி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதுக்கு எனக்கு நிறைய வந்து மிரட்டல்லாம் வந்துச்சு. வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போயிருந்தேன் மேட்ச் பார்க்கறதுக்கு. அந்த டைம்ல வந்துச்சு. நான் அந்த டைம்ல வீடியோ போடலை, ஏன்னா இதெல்லாம் பேச வேண்டாம், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பேசலை. ஆனால் இன்னைக்கு என்னைய ஃபாலோ பண்ற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், விஜய் அண்ணனா அந்த அண்ணனுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன் இன்னைக்கு வந்து இப்படி பண்றாங்கன்னு கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து டிவிக்கே பிடிக்கலப்பா, பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கல, எல்லாருமே வந்து இது புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து விஜயனுக்கு ஒரு ஃபேனாக தான் வந்து கடை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி மாதிரி வந்து நான் வந்து கடையை வந்து ரெடி பண்ணேன், கட்சி லுக்கில். சரிங்களா? ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், விஜயனுக்கு ஒரு ஃபேன் மட்டும் தான். அதனால் டிவி கேக்கெலாம் வந்து எனக்கு வந்து சொம்பு தூக்க முடியாது. அதனால் வந்து டிவிக்கு எனக்கு பிடிக்கல. அவங்க பாலிடிக்ஸ் என் மேலே வந்து ரொம்பவே காமிச்சிட்டாங்க. நான் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்டேன். என்னால் வந்து பாலிடிக்ஸ் வேணாம், அதனால் இந்த டவலே நான் வந்து இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சா போய் ஓட்டு போடுங்க, அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா?